79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் பப்பிதா. பைன்ட்ரீ ப்ரீ ஸ்கூலின் நிறுவனர் மற்றும் கவினி கல்வி நிறுவனத்தின் இயக்குனர். கடந்த 9 வருடங்களாக இந்த பள்ளியை நடத்தி வருகிறேன். 500க்கும் மேற்பட்ட மாணவர்களின் பைன்ட்ரீ ப்ரீ ஸ்கூலில் ஆரம்ப கல்வியை முடித்துவிட்டு சென்றுள்ளனர். அது மட்டுமல்லாமல் கவினி கல்வி நிறுவனத்தையும் நடத்தி வருகிறேன். 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை பயிற்சி அளித்து மற்ற பள்ளிகளில் பதவி நியமனம் செய்துள்ளேன். அது மட்டுமல்லாமல் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 150க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது. நம்முடன் இணைந்து பணியாற்றிய பணியாளப்பட்ட கிளைகளை நடத்தி வருகிறேன். நான் என்னோட ஸ்கூல்ல மாண்டசரி மெத்தடாலஜி தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 217க்கும் மேற்பட்ட டீச்சிங் மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேட்டகரியாக நாங்கள் ஸ்பிட் பண்ணி வச்சுருக்கோம். சென்சோரியல் ஸ்கில்லு, இங்கிலீஷு, மேக்ஸு, லாங்குவேஜ், தென் இவிஎஸ் இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த கல்வி முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே ப்ளேவே மெத்தடில் தான் குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறோம். ப்ளேவே மெத்தட் மீன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு கலர் கூட நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா அது எல்லாமே டீச்சிங் கண்டென்ட் எல்லாமே ப்ளேவே மெத்தடாக இருக்கும். ஷார்ட்டிங் த பால், நெக்ஸ்ட் சென்சோரியல் ஸ்கில்க்கு பார்த்தீங்கன்னா ஹூலா ஹூப் ஆக்டிவிட்டி, ஸோ சம்திங் இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் நாங்கள் கொடுத்து தான் மாண்டசரி ஸ்கூல் மெத்தடில் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டாய்ஸில் இந்த ரேக்ஸ் ஷோ பண்ணுமா? இது பார்த்தீங்கன்னா மாண்டசரி டாய்ஸ் சார். மெயினாக பார்த்தீங்கனாலே மாண்டசரி மெத்தட்னாலே இந்த டாய்ஸ் வே முடியல தான் நாங்கள் ப்ராக்டிஸே குழந்தைங்களுக்கு கொடுப்போம். இந்த ரேக்ஸ் பார்த்தீங்கன்னா சென்சரி ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக நாங்கள் வச்சுருக்கோம். இந்த ரேக்ஸில் பார்த்தீங்கன்னா கலர், ஷேப்ஸு, பேரிங் மெத்தடாலஜி இது எல்லாமே இருக்கும், உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ், இது பிங்க் டவர். இதுதான் மாண்டசரி டாய்ஸோட மெயின் டாய்ஸே பிங்க் டவர் தான். இதை நாங்கள் குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த பிங்க் டவரை அவங்க கவர் பண்ணும்போது அவங்க அதை யூஸ் பண்ணும்போது அதோட ஷேப்ஸ் தெரிஞ்சுப்பாங்க, குவான்டிட்டி தெரிஞ்சுப்பாங்க, அதை அரேஞ்ச் பண்ணுற அந்த டேலண்ட் அவங்களுக்கு இன்பில்ட் ஆகும். ஸோ அதனால இந்த பிங்க் டவர் மெயின் கான்செப்டாக நாங்கள் வச்சுருக்கோம். இது எல்லாமே இந்த 2 ரேக்ஸ் எல்லாமே சென்சோரியல் பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் எல்லாம் அவங்களே ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களே பிஞ்ச் இன் பண்ணிட்டு பிஞ்ச் அவுட், ஓகேங்களா, அந்த மெத்தடாலஜி வச்சுருக்கோம் ஷேப்ஸு, கலர்ஸ்க்கு. இந்த ரேக் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ரேக் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும், உங்களுக்கு 1 to 9 to 20 வரையும் இருக்கும். அவங்களே இந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டீச்சிங் மெத்தடாலஜியில். ப்ளஸ் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டென்ஸ் 1 to 9 கான்செப்டில் பிளாக்ஸ் இருக்கும். இந்த பிளாக்ஸை வச்சு 100 to 1000க்குள்ளே குழந்தைங்க அவங்களே லேர்ன் பண்ணி டீச் பண்ண முடியும். இந்த ரேக்ஸ் எல்லாமே மேக்ஸ் ரேக்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் முதற்கொண்டு இந்த கிளாக்கு ப்ளஸ் உங்களுக்கு கிளாக்கு நம்பர்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, சரிங்களா, டைம் எப்படி குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக லேர்ன் பண்ணலான்றதுக்காக இந்த கான்செப்ட் இந்த 2 ரேக்கை வச்சுருக்கோம். இந்த ரேக் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரேக்கு, ஆல்ஃபபெட்ஸ். ஓகே, மாண்டசரியில் மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் சொல்லுவோம். ட்ரேசிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த குழந்தைங்க இந்த ஃப்ளாஷ் கார்டை எடுத்து டச்சிங் சென்ஸ் யூஸ் பண்ணி சீக்கிரமாக ஆல்ஃபபெட்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கிலீஷ்ல A to Z வரலையும் இருக்கும் சார். ஆல்பபெட் கேப்ஸும் இருக்கும், ஸ்மாலும் இருக்கும். இது என்னன்னா இந்த ஃபிளாஷ் கார்டு அவங்க கையில எடுத்து ட்ரேஸ் பண்ணுவாங்க. ட்ரேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்னன்னா சீக்கிரமா அவங்களோட மைண்ட்ல மெமரைஸ் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரேசிங் மெத்தட் வச்சிருக்கோம். இது எல்லாமே கலர் ஷேப் அந்த இங்கிலீஷோட ஃபோனிக்ஸ் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஆப்போசிட்ஸ், ஃபியூ, மெனி,
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்டு கோல்டு, ஸோ ஆப்போசிட்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்களே பேக் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பாக்ஸு கிட்ட உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் ட்ரில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாங் சவுண்டு, ஷார்ட் பபிள்ஸ் இது எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். இந்த வேர்ட்ஸ் அவங்களே வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் கான்செப்ட் வரும்போது. இந்த ரேக்ஸ் பார்த்தீங்கன்னா இவிஎஸ், இது வந்து நாங்கள் ஒரு யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு டீச் பண்ணுற மெத்தடாலஜி. இதில் பார்த்தீங்கன்னா குளோப்ஸ் வரையும் உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணுவோம். குளோப்ஸ் அப்புறமேட்டு வந்து சோலார் சிஸ்டம் இது எல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்களே எடுத்து அந்த பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸோ இல்லை வந்து பார்ட்ஸ் ஆஃப் த அனிமல்ஸோ அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி இந்த ரேக்குள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி ட்ரைன் பண்ணுறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்கில்காக தான் இந்த மெத்தடாலஜி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மாண்டசரி மெத்தட் வந்து எப்பவுமே குழந்தைங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தடாலஜி. இந்த சோலார் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அவங்க அப்சர்வ் பண்ணுறதுக்காக தனித்தனியாக அவங்க ஸ்பில்டப் பண்ணி ஒவ்வொரு சோலார் சிஸ்டமையும் அவங்களே கனெக்ட் பண்ணி அதோட நேம் சொல்லுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா இது வந்து அபாக்கஸ் கிட்டு. இந்த அபாக்கஸ் கிட்ல பார்த்தீங்கன்னா அவங்க கவுண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு கிட்ல பார்த்தீங்கன்னா 3 விஷயம் கற்றுக்கலாம். ஒன்று வந்து கலர்ஸு, இன்னொன்று வந்து ஷேப்பு ப்ளஸ் கவுண்டிங்கும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். இது அபாக்கஸ் கிட் ராட். இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள என்ட்ரி ஆனவனே மேட் வந்து கீழே எப்படி ஃபோல்ட் பண்ணி மேட்டை வந்து விரிச்சு அதுக்கப்புறம் எப்படி ஃபோல்ட் பண்றதுன்ற ஒரு மெத்தடாலஜி சொல்லி தரும். அது எதுக்காகனா அவங்க கீழே ஃப்ளோர்ல உட்காந்து அந்த டாய்ஸ் எல்லாம் அவங்களே வந்து ரீட் அவுட் பண்ணிட்டு திருப்பி எடுத்துட்டு போய் ரேக்ல செட் பண்ணிடுவாங்க. அதுக்கான தனியான ஒரு ரேக் வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி டேபிள். இந்த ஸ்டடி டேபிள் மேல வச்சுதான் அவங்க எல்லா டாய்ஸுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆமா சார், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தடாலஜி நாங்க யூஸ் பண்றோம்ல அதுக்காக டிசைன் பண்ண புக் தான் இது. இங்க என்ன கான்செப்ட் இருக்கோ அது ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் இந்த புக்ஸ்ல இருக்கும். இங்க பண்றத போய் வீட்டுல ஹோம்ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுக்கான இந்த புக்ஸ் தான் இங்க வந்து இந்த ரேக்கில் நாங்க வச்சிருக்கோம், அசம்பிள் பண்ணிருக்கோம். அவங்களே வந்து எடுத்துட்டு திருப்பி இன்சர்ட் பண்ணி வச்சிருவாங்க அந்த டேபிள்ல. என்ன ஸ்கூல் டைம் பிரிச்சிருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அந்த ஆக்டிவிட்டிஸ் அவங்க முடிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வந்து நாங்க ப்ளே பண்ண விடுவோம். ஸோ அந்த மைண்ட்ல இருந்து இந்த மைண்ட் சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ஹாப்பியான மூடு கத்துக்கிட்டதை ஒரு ஹாப்பியா வீட்டுக்கு கொண்டு சென்ட் பண்ணுன்றதுக்காக அடுத்து பிளேவே மெத்தட்ல இந்த டாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களை கொஞ்ச நாள் ப்ளே பண்ண விடுவோம். அதுக்காக தான் இந்த பாட்டு இங்க வச்சிருக்கோம் நாங்க. ஸ்கூல் டைமிங் வந்து மார்னிங் 8:40 to 1 o'clock சார். ப்ரீகேஜி எல்கேஜிக்கு வந்து டைம் 1:30, யூகேஜிக்கு 2 o'clock வச்சிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 4 கேட்டகரியா ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்கோம். மார்னிங் ப்ரேயர் டைம் இருக்கும், எங்களோட சர்க்கிள் டைம் இருக்கும். சர்க்கிள் டைம் மீன்ஸ் என்ன பண்ணுவோம்னா கான்செப்ட் ரைம்ஸ் மந்த்லி வைஸ் ஒவ்வொரு கான்செப்ட் நாங்கள் பண்ணுவோம். கலர், ஷேப்பு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அது மாதிரி அது ரிலேட்டடான ரைம்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து நாங்கள் ஃபிசிக்கல் ரைம்ஸும் சொல்லி கொடுப்போம். டே டு டே ஆக்டிவிட்டியில் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம்பிள் ப்ரஷ் பண்ணுறது, வாக் பண்ணுறது, ஸோ அந்த ரைம்ஸ் எல்லாமே அந்த சர்க்கிள் டைமில் நாங்கள் இன்சர்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் வந்து ஆக்டிவிட்டி கான்செப்ட் டைம் இருக்கும். கான்செப்ட் மீன்ஸ் இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ், மேக்ஸ், இவிஎஸ் இருக்குன்னா அது ரிலேட்டடான டாபிக்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி டைம் இருக்கும். ஆக்டிவிட்டி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட் நம்மளுக்கு இருக்கோ அது ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் புக்ஸ்லையோ இல்லை வந்து மாண்டசரி மெத்தடாலஜி மூலமாக நாங்கள் இன்சர்ட் பண்ணுவோம். அப்புறம் லஞ்ச் டைம், அப்புறம் ஈவினிங் டைம், பிளேயிங் டைம். இல்லை சார், எங்ககிட்ட வந்து ஸ்மார்ட் கிளாஸஸ் இல்லை. ஏன்னா அது வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே அப்ளை பண்ணலை.
ஸ்மார்ட் கிளாஸஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வந்து ஒன் வே கம்யூனிகேஷன் தான். இப்போ குழந்தைங்க வந்து ஜஸ்ட் ஒரு டிவியோ இல்லை வந்து ஒரு ஃப்ளாஷோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களால வந்து ஒரு கொஸ்டின் கேட்குற டேலண்ட்டை வந்து பில்ட் பண்ண முடியாது. ஒன் வே கம்யூனிகேஷன்னா அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அது லேர்னிங் மட்டும்தான் அவங்களால எடுத்துக்க முடியுமே தவிர ஆப்போசிட்டா அவங்களால கொஸ்டின் கேட்க முடியாது. இதுவே ஒரு டீச்சர் ஒன் அண்ட் ஒன் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா டீச்சரோட குழந்தைங்களுக்கு அந்த கம்யூனிகேட் பண்ற ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். ஸோ அதனால நாங்கள் ஸ்மார்ட் கிளாஸஸ் அப்ளை பண்ணல. அதுக்கு பதிலாக தான் மாண்டசரி மெத்தடை நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே ப்ளேவே மெத்தடு எல்லாமே டீச்சிங் ஃபுல்லாகவே ப்ளேவே மெத்தடாக இருக்கும் எங்களோட ஸ்கூலில். அதுதான் மற்ற ஸ்கூல் கம்பேர் பண்ணும்போது எங்கள் ஸ்கூலோட ஸ்பெஷல். டீச்சர் ட்ரைனிங் வந்து பாஸ்ட் 8 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். இதில் என்னென்ன ஸ்பெஷல், நாங்கள் ட்ரஸ்ட் மூலியமாக தான் இந்த இன்ஸ்டியூட்டை நடத்திட்டு இருக்கோம். எங்களோட ஸ்பெசிஃபிக் என்ன, யாரை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா 10th 12th முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லெவல் படிக்க முடியாத பெண்களை வந்து நாங்கள் டார்கெட் பண்ணி ஒவ்வொரு இயர் ஒரு 20 மெம்பர்ஸாவது நாங்கள் ஃப்ரீ கோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து போஸ்டிங்கும் வாங்கி கொடுத்துட்றோம். எங்களோட மெயின் டார்கெட்டே கோலே வந்து பெண்கள் தான். சரிங்களா, அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நம்மளோட இன்ஸ்டியூட்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 1 இயருக்கு ஒரு 20 to 50 மெம்பர்ஸாவது பிளேஸ் பண்ணுறது தான் என்னோட குறிக்கோள். இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு நான் என்ன சொல்ல வர்றேன்னா, பேரண்ட்ஸோட டிப்பு என்ன அப்படின்னா, ஸ்க்ரீனிங் குழந்தைங்களோட மொபைல் ஸ்க்ரீனிங் டைமை கம்மி பண்ணிட்டு நீங்கள் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மாண்டசரி மெத்தடாலஜினா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுட்டு வீட்லயே வந்து நீங்கள் சின்ன சின்ன அக்சசரிஸ் மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு மாண்டசரி டீச்சிங் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றத பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நாலேஜ் எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு டீச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.